தமிழக மக்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். அதாவது கையெல்லாம் பலருக்கு ஷிவராக ஆரம்பிச்சிச்சு. இப்படி 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 காணிச்ச கைகள்லாம் இப்போ வந்து இப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சிருச்சான். அதாவது வெல்வோம் 200 தமிழ்நாடை திருப்பியும் நம்ம தான் காக்க வந்திருக்கோம், காக்க வந்திருக்கிற ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்த பல கூட்டங்கள்லாம் காக்கா மாதிரி பறந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு விஷயம், உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, களத்தில் திமுகவோட ஓட் பேங்கு சுக்கு நூறாக உடைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு விஷயத்த உண்மையை சொல்கிறேன். இப்போ ஒரு கேவலமான ஒரு அரசியலில் கேவலமான ஒரு பாலிடிக்ஸை திமுக கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்களுக்கு இவ்வளோ நாள் துதிப்பாடினா, இவ்வளோ நாள் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஒரு கட்சியை உடைக்கிறதுக்கான வேலையை சில நாட்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக அதையும் அவமானப்படுத்தி சிதைச்சி விட்டாங்க. அது வந்து அண்ணன்களுடைய டாபிக். அதுக்கு அடுத்து வர இது வந்து இந்த திமுகவுடைய ஓட் பேங்க் சிதற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து அண்ணனை பற்றி பேசிடுறான். எப்போவுமே அவரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அதை நம்ம வந்து பேசியே ஆக வேண்டிய சிச்சுவேஷனில் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கோம். சரி, அதுக்கடுத்து நான் வரேன். அதாவது என்னென்னா, திமுக எப்போவுமே மிகப்பெரிய லெவலில் நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஓட் பேங்க் எது தெரியுமா? மைனாரிட்டிஸோட ஓட் பேங்க். அதாவது கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் மிகப்பெரிய லெவலில் கண்ணை மூடிட்டு யாருக்கு போய் ஓட்டை கொடுத்துவாங்கன்னா திமுகவுக்கு. ஏன்னா அண்ணா திமுக கூட பிஜேபி இருக்காங்க. ஸோ இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளோட இஸ்லாமிய மக்களையும் கிறிஸ்தவ மக்களையும் நம்ம எவால்வ் ஆக விட மாட்டாங்க. கோயில்களை வந்து இடிச்சிருவாங்க, கோயில்களுக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க. இப்போ கூட எங்கள் குளச்சல் தொகுதியில் வந்து ஒரு பேர் தெரில, எம்எல்ஏ கேண்டிடேட்டை பேர் தெரில, வந்து என்ன பேசி வச்சுருக்காருன்னா, வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று, சேப்பல் ஒன்று ஆசாரிப்பள்ள மருத்துவமனைக்குள்ளே இருக்குது. இந்த ஆசாரிப்பள்ள மருத்துவமனைக்குள்ளே இயங்கிட்டு இருக்கிற இந்த கிறிஸ்தவ சேப்பலை நான் திறக்கவே விட மாட்டேன், கிறிஸ்தவர்களுடைய சப்பலை கூட நாங்கள் போட விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வெறி பிடிச்ச ஒரு ஸ்பீச்சை வந்து குளச்சல் தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த கேண்டிடேட் வந்து பேசியிருந்தாப்புல. ஸோ இவர் இப்படி பேசும்போது மக்கள் எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? ஸோ இவங்களுக்கு ஓட்டு போட்டால் திருப்பியும் நம்மளுடைய மதத்தில் கை வைப்பாங்க, வாழ்வாதாரத்தில் கை வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் நேரிடும். எப்போவுமே ஒரு சாஃப்ட் கார்னரான பாலிடிக்ஸை பலர் வந்து இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. எல்லாருக்குமான அரசியல் தான் நம்ம அரசியல். எல்லாரும் நல்லா இருக்கணும், கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் இந்து மக்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். ஸோ அப்படி தான் நீங்கள் பேசணும். ஆனால் அப்படி பேசாமல் ஹார்ட் கோர் பாலிடிக்ஸாக உன்னை நான் நுழையவே விட மாட்டேன், உன் சப்பலையும் போட விட மாட்டேன், உன் சேப்பலை ஒட்டுமொத்தமாக அடித்து நான் நொறுக்குவேன்னு சொல்லும்போது மக்களுக்கு ஒரு 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 பயமான ஒரு மனநிலை உருவாகும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில நபர்கள் பேசுகிறது மூலமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பயம் கிரியேட் ஆகுதில்ல இந்த ஓட்டு. அதனால தான் இது வரைக்கும் திமுக வந்து ஒரு சேஃபர் ஓட் பேங்காக வச்சுருந்தாங்க. 35 to 36, 33% ஓட்டை திமுக வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்லிட்டு அண்ணா திமுக சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ வாக்களிக்கிறவங்க அப்படிங்கிற எல்லாம் வரும்போது இங்கே ஒரு 1.5 கோடி, அங்கே ஒரு 1.5 கோடி, இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளோட கட்சிகள் அவங்களோட ஓட் பேங்க், பாமகவோட ஓட் பேங்க்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்காங்கல்ல. இந்த ஓட் பேங்க் தான் ஒவ்வொரு கட்சிகளும் 33%, 33%, 36% வச்சுருக்காங்க. போன தேர்தலில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஜெயிக்கிறதுக்கான வெற்றி தோல்விக்கான பெர்சன்டேஜ் எவ்வளோன்னா வெறும் 1.5%, 2% தான். இதில் தான் இவங்க வெற்றி வாய்ப்பையே தவற விட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னா, நேற்றுக்கு ஒருத்தங்க கால் பண்ணி ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, களத்தில் கிரவுண்டில் இருக்கிறவங்க வந்து தேர்தல் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒருத்தங்க என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் அந்த நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்க, அது மூலமாக நீங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். என்ன விஷயம்னா, கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு தான் வருது அப்படிங்கிறத கிறிஸ்தவ ஆலயங்களில் போதகர்கள் இருப்பாங்கல்ல, ஃபாதர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாரையுமே அறிவாலயத்துக்கு கூட்டு வச்சு எல்லாரும் கூட ஸ்டாலின் அவர்கள் கை கோர்த்து, அந்த புகைப்படத்தை நான் போடுறேன், ஸ்டாலின் அவர்கள் கை கோர்த்து வந்து ஒன்றிணைஞ்சு கிறிஸ்தவங்களோட வாக்குகள்லாம் நம்மளுக்கு தான் வருது அப்படிங்கிற மாதிரி புகைப்படத்தெல்லாம் இப்போ போட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா இப்படி வருது அப்படிங்கிற பார்க்கும்போது நேற்றுக்கு நம்மக்கிட்ட ஒருத்தங்க பேசினாங்களே, அதாவது களத்தில் இப்போது ஒவ்வொருத்தவங்களோட வீட்லேயும் போய் என்ன பேசுகிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஒவ்வொருத்தவங்களோட வீடுகள்லாம் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியம். இவ்வளோ நாள் சும்மா ஒரு டாடா ஏஸ் வண்டி எடுப்பாங்க, மேலே ஒரு டெண்டை போடுவாங்க, போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணும்போது திமுக கூட்டணியா வந்து காங்கிரஸ் கூட்டணியா, நேராக போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது இந்த பிஜேபி எதிர்ப்பை சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு அறுவடை பண்ணி ஜெயித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, எங்களோட ஓட்டு மொத்தமாக ஸ்ப்ளிட் ஆகி டிவிக்கே பக்கம் போகுதா. டிவிக்கே பக்கம் போகிறதுனால எல்லாருக்கிட்டே போய் எல்லா வீட்டில் போய் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிவிகேக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் அது டிவிகேக்கு விழக்கூடிய ஓட்டு கிடையாது, அது தாமரைக்கு விழக்கூடிய ஓட்டு, அது பிஜேபி விழக்கூடிய ஓட்டு. நேற்று இந்த கட்டப்பா சத்யராஜ் அவர்களும் கரெக்டாக சிங் ஆகுது பாருங்களேன். சத்யராஜ் அவர்களும் நேற்றுக்கு ஒரு ஸ்பீச் பேசியிருந்தார் பெரம்பூர் தொகுதியோட எம்எல்ஏ கேண்டிடேட்டை நிப்பாட்ட வச்சு அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த தொகுதியில் யாரெல்லாம்ப்பா கேண்டிடேட்டு? சார் விஜயா. சரி, அவரோட சின்ன என்ன? விசில் கிடையாது, அது தாமரை.
சரி, இன்னொரு கேண்டிடேட் யார் சார்? பாமக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்போது அதுதான் இவங்க தான் மேஜர் போட்டியாளர்கள். இந்த விஜய் எல்லாம் போட்டியாளரே கிடையாது. விஜய் போட்டியாளர் இருக்கார் இல்லைங்கிறதெல்லாம் ரெண்டாவது அந்த டாபிக். ஆனால் இந்த நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டாக செட் பண்ணிட்டாங்க. மேலே இந்த நடிகர்கள் இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்பயர் ஆகியிருப்பாங்கல்ல, இந்த நடிகை ஆர்த்தி, பிரகாஷ்ராஜ், கட்டப்பா சத்யராஜ், இவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு இவங்களுக்கு என்ன பிஸ்கெட்டு போடணுமோ அது எல்லாத்தையும் போட்டு வச்சு, அவங்களுக்கும் பசிக்கும் இல்லையா, ஸோ இவங்களை எல்லாரையும் கூட்டு வச்சு அவங்களுக்கு இந்த தேர்தல் டைமில் கொஞ்சம் சம்பாதிக்கிறது தான் கொஞ்சம் சம்பாத்தியம். ஸோ இவங்களே கூட்டு வச்சு என்ன பண்ணிடுறாங்க, லைக் இந்த நரேட்டிவை செட் பண்ணிடுறாங்க. இந்த நரேட்டிவ் மேலேருந்து கீழே வரைக்கும், கீழே இருக்கிற தொண்டர்கள் வரைக்கும். ஸோ மேலே இருக்கவங்க இப்படி பேசிடுறாங்க, ஸோ இது தாமரைக்கு விழக்கூடிய ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. கீழே கிரவுண்டில் டீமாக போய் ஒவ்வொரு வீட்லேயும், கிறிஸ்தவ மக்களோட வீட்லேயும் இஸ்லாமிய மக்களோட வீட்டுக்கும் போய் 2 பேர் 3 பேராக போய், அதாவது நீங்கள் டிவிக்கு ஓட்டு போட்டால் அது தாமரைக்கு போய் சேர்ந்துடும், ஸோ பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கிரியேட் பண்ணுறாங்க. இது என்ன ஃபார்முலாங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது டிஎம்கே விழக்கூடிய ஓட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு தொகுதியில் ஒரு 50,000 ஓட்டு விழுதுன்னு வைங்களேன். இந்த 50,000 ஓட்டில் மினிமம் 25,000 ஓட்டு டிவிக்கு பக்கம் போயிருச்சுன்னு வைங்களேன். இந்த பக்கம் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சாலிடாக ஒரு 30,000 40,000 ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40,000 ஓட்டு என்டிஏக்கு வருதுன்னா, இந்த பக்கம் டிஎம்கேயோட ஓட்டு 25,000த்துக்கு குறையுதுன்னா, அது 50,000லேருந்து 25,000 குறைஞ்சி இந்த 25,000 ஓட்டு டிவிக்கே பக்கம் போயிடுச்சுன்னா யார் வின் ஆகுவா? என்டிஏ கூட்டணி வின் ஆகும். கரெக்டாக? இல்லை, லைக் அங்கே இருக்கிற ஓட்டும் ஸ்ப்ளிட் ஆகும். விஜய் அவர்கள் கவர்றது இங்கே டிஎம்கேயோட ஓட்டு மட்டும் கிடையாது, லைக் அதிமுக ஓட்டும் பிரியுது, பிஜேபியோட ஓட்டும் பிரியுது, ஸோ எல்லாரோட ஓட்டும் பிரியுது. ஸோ யங்ஸ்டர்ஸோட ஓட்டு யங்ஸ்டர்ஸ் எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலேருந்து ஓட்டு பிரியும் போது அது யாருக்கு லாபமாக மாறும்? நான் ஓப்பனாக சொல்லணும்னா என்டிஏக்கும் அது லாபம் தான், இன்னொரு பக்கம் விஜய்க்கும் லாபம் தான். ஆனால் மிகப்பெரிய அடி யாருக்குன்னா திமுகவுக்கு. ஸோ இந்த திமுக அடி விழும்போது நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, கூட்டணி ஆட்சி. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க, சார் அப்போ உங்கள் உள்ள பிஜேபி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு விளக்கத்தையே நான் கொடுக்குறேன். அதாவது இப்போ என்டிஏ கூட இப்போ லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 சீட்டு பிடிச்சிட்டார். லைக் அதே 2011 ஃபார்முலா, விஜயகாந்த் அவரோட ஃபார்முலா. அவர் 29 தொகுதிகளை பிடிச்சார், இவர் ஒரு 10 தொகுதிகளை பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் தந்தி டிவியோட முந்தானேற்று வந்த ரிப்போர்ட், நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம். அந்த ரிப்போர்ட்டில் கூட சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, மினிமம் 90லேருந்து 100 110 சீட்டு வரைக்கும் என்டிஏ கூட்டணி பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை, தந்தியிலேருந்து கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் சொல்கிறது. ஸோ இந்த 2 கூட்டணியும் ஒன்று சேரும்போது நாளைக்கு கூட்டணி ஆட்சியாக இருக்கும். இவங்க கொண்டு வர எந்த ஒரு மக்களுக்கு எதிரான சட்டங்களையும் விஜய் அவர்கள் உள்ளே இருக்கும்போது அவங்களால ஆதரிக்க முடியாது. நான் ஏன் விஜயை இதில் முன்னிறுத்தி சொல்கிறேன்னா, இந்த ஒட்டுமொத்த வாக்குகளும் யாரை நம்பி போடுறாங்க? விஜயை. ஸோ விஜய் அவர்கள் நீட்டு மாதிரியோ என்ஐஏ மாதிரியோ லைக் சிஏஏ மாதிரியோ ஏதாவது ஒரு திட்டத்துக்கு ஆதரித்தாலும், ஏதாவது ஒரு திட்டத்துக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், இது நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் கணத்தில் கொந்தளிப்பாங்க. ஒன்றை நம்பி தான் நான் ஓட்டு போட்டேன், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கன்னா நாசகார திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மக்கள் கேள்வி எழுப்புவாங்க. அது சட்டசபையில் ஓபிஎஸ்ஸாக இபிஎஸ்ஸான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள தீர்மானம் நிறைவேற்றுறதுக்குள்ளேயே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து. ஸோ இப்பேற்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் போது எவ்வளோ பஞ்சாயத்து இருக்கும். ஆனால் பஞ்சாயத்து இருந்தாலும் எல்லாரும் ஒன்றிணையும் போது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். எதுக்குன்னா மக்களுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணணும், ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வரணும், சிஏஏ கொண்டு வரணும், இல்லை நீட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற என்ன சட்டமாக இருந்தாலும் அந்த மெஜாரிட்டிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இவங்க சைட்லேயோ யார் சைட்லேயோ திமுகவும் எதிர்கட்சியாக இருப்பாங்க. எதிர்கட்சி தலைவராக இப்போ விஜய் அவர்களோ இல்லை டெபுட்டி சிஎம்மாக விஜய் அவர்கள் இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் அவங்க நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் இருந்தாலும் இதே ஆட்சியில் அந்த ஆட்சியை கம்பேர் பண்ணி பாருங்களேன், ஒரு பூச்சாண்டி வேலையை காட்டுறாங்கல்ல. நான் சிம்பிளாக சொல்கிறேன், பிஜேபி உள்ளே வந்துட்டா நார்த் இந்தியா மாதிரி மாறிடும். நார்த் இந்தியா மாதிரி மாறிடும்னா என்ன நடக்கும்? கொள்ளை, பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற மாதிரி சங்கிலி பறிப்பு, அதை தாண்டி இது மாதிரிப்பட்ட ஊழல்கள், நாசகார திட்டங்கள், இது மாதிரி வரும். கரெக்டாக? இப்போ நம்ம ஆட்சியில் என்ன நடந்துட்டு? ப்ரைவேட்டைசேஷன், தனியாருக்கு விற்கிறது, அதானே நடக்கும். கரெக்டாக? திமுக ஆட்சியில் என்ன நடக்குது? அதே தான் ஏன் நடக்குது. கொலை. ஏன் பிரேமலதா அவர்கள் அந்த அம்மையார் அவர்களே மேடையில் பேசுகிறாங்களே, என்ன நம்ம அண்ணனோட ஆட்சியில் அங்கங்கே கொலை நடக்குது, டெய்லி அங்கங்கே பாலியல் குற்றங்கள் நடக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது. அதுதான் ஏன் நடக்குது? ஊழல் உச்சத்தில் இருக்குது. நீங்கள் நினைக்கிறது ஒரே ஒரு அமைச்சர் 48,000 கோடி, செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் 48,000 கோடி.
நேரு அவர்கள் கடைசி நேரத்தில் 2000 கோடிங்கிறது கம்மி. ஒவ்வொரு அமைச்சரும் ஆயிரக்கணக்கான கோடிகளில் சம்பாரித்து வச்சுருக்காப்புல. ஒவ்வொருத்தவங்களும் ஆயிரக்கணக்கான கோடிகள் சம்பாதிக்கும் போது கல் குவாரிகள், மணல் குவாரிகள், அதை தாண்டி டெண்டர்கள் எல்லாத்துலேயும் இத்தனை 1000 கோடி சம்பாரித்து வச்சுருக்கும் போது உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ மட்டும் பாலும் தேனையாக ஊரில் ஊற்றிட்டு இருக்க. ஸோ நான் விரும்புகிறது என்னென்னா, மக்கள்கிட்ட நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களால் ஒரே தனிச்சு நிற்கிறது மூலமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் தெல்லந்திரிவு ஓப்பனாக சொல்கிறேன். நான் உங்களை ஏமாற்றி வியூஸ் நல்லா போகிறதுக்காக 234 தொகுதியிலே 150 சீட்டை விஜய் பிடிச்சிருவாரு, அவர் ஜெயிக்க போகிறார் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நல்ல ஓட் பேங்க் வரும். மினிமம் கிட்டத்தட்ட ஒரு 80, 1 கோடி, 1.25 கோடி ஓட்டர்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய விஷயம். தந்தி டிவியோட கருத்து கணிப்பிலே கிட்டத்தட்ட 15 to 18%, 20% ஓட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 20% வாக்குகளை கொடுக்கும்போது சீமான் அவர்களுக்கு விழுந்த ஓட்டு என்ன? கிட்டத்தட்ட 7.5%. அதுவே கிட்டத்தட்ட எவ்வளோ 38 லட்சம் ஓட்டு. ஸோ அது டபுளாக கணக்கு பண்ணி பாருங்களேன், 70 லட்சம். கூட கணக்கு போட்டு பாருங்கள், 1.25 கோடி ஓட்டு. ஏடிஎம்கேயோட ஓட்டே 1.5 கோடி ஓட்டு. ஸோ அப்பேற்பட்ட ஓட் பேங்க் இவருக்கு வரும்போது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்களேன். ஸோ இது ரெண்டும் இணையும் போது திமுகவை ஈஸியாக வீட்டுக்கு அனுப்பலாம், நல்ல ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான், அந்த ஒரு விஷயத்தை தான் நான் பார்வையாக பார்க்குறேன். இல்லைன்னு வைங்களேன், அதிமுக காலகட்டத்திலையும் சவுக் சங்கர் அவர்கள் பேசினாங்க, பல பேச்சாளர்கள் பேச தான் செஞ்சாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும், கைது நடவடிக்கையும் இந்த மாதிரி அசம்பாவிதங்களும் நடக்கவும் இல்லை, எதுவும் இல்லை. கள்ளச்சாராயமோ, கொலைகளோ, பெண்களுக்கு எதிராக நடக்கிற அத்துமீறல்களோ ஒன்றும் ஒரு ஹேரும் நடக்கலை. இப்படி டெய்லி நம்ம பேசுகிற அளவுக்குலாம் நடக்கலை. அங்கங்கே ஏதாவது ஒரு குற்றங்கள் நடக்கும். ஸோ ஆனால் இந்த ஆட்சியில் நீங்கள் என்னைக்கு பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் அதே குற்றங்கள், அதே விஷயங்கள். 2 வயசு குழந்தை, 7.5 வயசு குழந்தை, ஃப்ளைட்டில் மூதாட்டி, வயசானவங்க, சின்ன குழந்தை ஸ்கூலில் படிக்கும்போது சோறு இடிஞ்சு குழந்தைக்கு இறக்குறது, அப்பேற்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கும்போது அது என்ன தோணுது தெரியுமா? உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? நீ இருக்கும்போது ஒரு பூச்சாண்டி வேலை காணிச்சிட்டு இருக்க. எல்லாரும் வீட்டுக்கும் போய் மைண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபி உள்ள வந்துடும், நீ போடாதன்னு. ஸோ இவனை போய் மைண்ட் வாஷ் பண்ணும்போது இவன் என்ன பண்ணுவான்? சரி, ஓகே, காங்கிரஸுக்கு போட்டுடலாம், திமுக போட்டுடலாம். இவங்களுக்கு போட்டும்போது திருப்பியும் உடஞ்சி என்ன ஆகும் தெரியுமா? திமுக மறுபடியும் வர்றதுக்கான வேலைகளை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, பார்க்கக்கூடியவங்க கிறிஸ்தவ மக்களோ, இல்லை இஸ்லாமிய மக்களோ, இல்லை ஹிந்து மக்களோ, யாராக இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயந்தான், நீங்கள் திமுகவுக்கு மட்டும் தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. டிவிகேக்கு போடுங்க, இல்லை என்டிஏ கூட்டணிக்கு மட்டும் போடுங்க. இவங்க 2 பேருக்கு ஓட்டு போடுறது மூலமாக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கூட்டணி ஆட்சியாகவும், இல்லை அவங்க ஒரு தனி ஆட்சி அமைக்கிறதுக்கும் என்ன விதத்தில் வேணாலும் அது லாபமாக மாறலாம். ஒருவேளை விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் அவர் ஒரு எதிர்கட்சியாகவோ, இல்லை அவர் ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கோ, இல்லை என்டிஏ கூட சேர்ந்து இவங்க ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கோ என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் நீங்கள் திமுக பக்கம் ஓட்டை போட்டிங்கன்னு வைங்களேன், அது ஓட்டைக்குள்ளே போட்ட மாதிரி ஒட்டு மொத்தமாக நம்ம வாழ்க்கையே ஓட்டை ஆகிரும். அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். சரி, இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். இது ஒரு விஷயமா, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ஃபார்முலா கிரவுண்டில் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்களா? இன்னொரு விஷயம், அதுக்கு அடுத்து நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம அண்ணன் சீமான் அவர்களை வச்சு செஞ்சுருக்காங்க. இவ்வளோ நாள் நீ எனக்காக பேசினா இல்லைப்பா, உன் கட்சியோட ஸ்பீக்கர் சாட்டை எதிர்மறையான அவர்கள் எங்களுக்காக பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் தொடர்ந்து அடிச்சிருக்காரு. விஜய்ன்னு சுத்தக்கூடிய கடிகாரமாகவே மாறிட்டார். ஸோ இவ்வளோ விஷயம் பேசியிருக்கிற பட்சத்தில் உங்களுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை வெளியிட்டாங்கல்ல, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு. அந்த குப்பை படத்தை நானும் பார்த்தேன். ஒரு வாரம் இருக்கும். சரி, கொஞ்சம் போர் அடிக்குது, நைட்டு படம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நானே என் தம்பியும் போயிருந்தோம். இங்கே விஆர் மாலில், சென்னையில். படம் பார்க்க போகும்போது படத்தோட ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் ஆஃப் த ஸ்டோரியை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது படத்தில் இருக்கிற எல்லாருமே நவீனமயமாக இருக்காங்க. அதாவது ஃபோனு, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொத்தமாக ஆளுமை பண்ணுது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னா, காதலிக்கிறேன்னா, இந்த ஏஐ தான் முடிவே செய்யுமா? அதாவது நான் என் கையில் ஒரு பேட்ஜ், ரிங் மாதிரி கொடுத்துருவாங்களா, இது என்ன பண்ணுமா, டிஜிட்டலாக காணிச்சிருமா, டிஜிட்டலாக காணிச்சு நான் இந்த பேட்ஜையும் இன்னொரு பொண்ணோட பேட்ஜையும் இணைக்கும் போது இது 2 சிங்க் ஆகி எனக்கு இருக்கிற காதலும் அந்த பொண்ணுக்கு இருக்கிற காதலும் ஒன்றிணைஞ்சிடுச்சுன்னா இதில் பெர்சன்டேஜ் காணிக்குமா. ஸோ அப்போ அதில் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் 50, 60, 70% மேலே காணிச்சிச்சுன்னா ஓகே, நல்ல பேர் அப்படிங்கிற மாதிரி சிங்க் ஆயிருமா. ஸோ நம்மளோட மனநிலையை தாண்டி இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் இணையிறது ஏஐ முடிவு பண்ணுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முடிவு பண்ணுது. இதுதான் ஃப்யூச்சருங்கிற அளவுக்கு இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிற ஒரு குப்பை படத்தை பிரதீப் ரங்கநாத் அவர்கள் எடுத்து வச்சுருந்தார், எஸ்ஜே சூர்யா அவர்கள் எடுத்திருந்தார்.
ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா ஏஐ ஆளுமை பண்ணி எல்லாருமே இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகிடுறாங்க. ஐ மீன் எல்லாருமே ஒரு சோஷியல் மீடியா உலகத்தில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அங்கே பெரிய ஆட்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பெரிய ஆட்களாக இருக்கும்போது அதுலேயே பைத்தியமாக மொபைல் தான் உலகமேங்கிற மாதிரி மாறிடுவாங்களாம். எப்போனா 2050 60 அந்த காலகட்டம் எல்லாம் வரும்போது மொபைல் உலகம் மாதிரியே மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. இதில் சீமான் அவருடைய ரோல் என்னென்னா ஒரு மனநிலை ஜெயில் ஒன்று நடத்திட்டு இருப்பாப்புல. ஸோ இந்த காப்பகம் மாதிரி. ஸோ இந்த மொபைல் ஃபோனால் அடிமையானவங்க, இதில் நடந்த க்ரைம்ஸால் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே லைக் என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஜெயிலில் வந்துடுவாங்களாம். இந்த ஜெயிலில் வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபோனெல்லாம் நாட்டலோட எல்லாமே குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும்னா இந்த ஜெயிலேருந்து வெளில வருவாங்க இல்லை, லைக் வந்து இது மனம் திருந்தி இதுலேருந்து வெளில வருவாங்க இல்லை. ஸோ இவங்க எல்லாரும் என்னென்னா புது வாழ்க்கையாக அவங்க வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிப்பாங்களா. அவங்களுக்கு புகுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மொபைலை தாண்டி உண்மையான விளையாட்டுங்கிறது களத்தில் தான், உண்மையான விஷயமே கிரவுண்டில் தான் இருக்குது. நீங்கள் விளையாடணும், சூரியனை பாருங்கள், இயற்கையை பாருங்கள், மெடிடேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் அந்த விஷயத்தில் அந்த படத்தில் ப்ரொமோட் பண்ணியிருப்பார். ஆனால் சீமான் அவரோட ஒவ்வொரு மூவையும் காமெடியாக கிரிஞ்சு பண்ணி பிரதீப் ரங்கநாத் அவர்கள் எடுத்திருப்பார். ஸோ இதை வந்து பாரிசாலன் அவர்கள் கூட விமர்சிச்சிருந்தார். அதாவது என்னென்னா, ஓகே கராத்த மாதிரி அவர் கையும் காலையும் தூக்குறாரா, அப்போ எதுக்கு ஹூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வைக்கிற, அவர் எதுக்கு நீ வந்து காமெடி ஆக்குற, லைக் அவர் வந்து இப்படி ஒரு மனநிலையான ஒரு ஜெயில் மாதிரி நடத்துகிறாருன்னா, எஸ்ஜே சூர்யா அவர்கள் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் யாருன்னா சீமான் அவருடைய பையனை நடிக்கிறார். ஸோ அப்போ சீமான் அவருடைய பையன் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள்கிட்ட எஸ்ஜே சூர்யா அவர்கள் கேட்குறாரு, ஓ யூ கம் ஃப்ரம் தட் மென்டல் பிளேஸ், லைக் வந்து அந்த பைத்தியக்கார கூட்டத்திலேருந்து நீ வெளில வர அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அப்போ பைத்தியக்கார கூட்டம் யார், இந்த மொபைல் யூஸ் பண்ணாதவங்க, இயற்கை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்கார கூட்டமாக. அந்த பைத்தியக்கார கூட்டத்தை லீட் பண்ணுறது யார், அண்ணன் சீமான் அவர்கள். இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா, நாம் தமிழர் கட்சியை லீட் பண்ணுறது அண்ணன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியே ஒரு பைத்தியக்கார கூட்டம். சரி, ஒரு படத்தில் மட்டும்தான் இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், படத்தில் மட்டும்தான் இது காணிச்சிருக்காங்க, இது ஒரு படம்னு வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வேறு தம்பிகள்லாம் சொல்லியிருப்பாங்க இது ஒரு படமாக பார்த்துட்டு போயிருங்க அப்படின்னு. இதை தாண்டி இன்னொரு விஷயத்துக்கு வரேன். லைக் வந்து இவர் இருக்கார்ல, நயன்தாரா அவங்களுடைய ஹஸ்பண்ட், லைக் வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் எஸ்ஜே சூர்யா அவர்கள், அதை தாண்டி வந்து ஒரு சேனலோட ஆங்கர், லைக் மூவி ரிவ்யூ பண்ணக்கூடியவர். இவங்க எல்லாரும் அந்த புகைப்படத்தை நான் போடுறேன். இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, லைக் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து உட்கார்ந்துருக்கும்போது அப்போ தான் ட்ரூ ஃபேஸ் ஆஃப் டிராவிடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் வந்து வெளில வருது. விக்னேஷ் சிவன் அவர்கள் பேசுகிறாரு. சீமான் அவர்கள் பேசக்கூடிய இந்த இயற்கை ரீதியான பாலிடிக்ஸ், இந்த விஷயங்களெல்லாம் எப்பேற்பட்ட முட்டாள்தனம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த முட்டாள்தனம்ங்கிற ஒரு விஷயம் நல்லதுங்கிறது நான் பேச முடியாது, நான் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எஸ்ஜே சூர்யா அவர்கள் அந்த இடத்துல பேசுவார், கரெக்டு தான், நம்ம வந்து அடாப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நம்ம இதை வந்து எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இந்த ஏஐ இந்த மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஷோவில் பேசியிருப்பார். அப்போ விக்னேஷ் சிவன் அவர்கள் அதே தான் சொல்கிறாரு, லைக் வந்து சீமான் அவர்கள் பேசுறது எல்லாத்தையும் நம்ம ஆதரிச்சிட்டோம்னா நான் வந்து முட்டாள் கிடையாது, நம்ம வந்து அது முட்டாளாகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ இதில் யாரை நீங்கள் முட்டாளாக்குறீங்க, சீமான் அண்ணனை. ஸோ அது நான் திருப்பியும் சொல்ல வர்றது என்னென்னா, அன்றைக்கும் சொன்னதும் இன்றைக்கும் சொன்னது ஒன்று தான். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் கும்பலுங்கிறது ஒரு முதல்ல மாதிரி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு சாப்பாடு போடுறது மாதிரி கொஞ்சம் பணத்தை கொடுப்பாங்க, கொஞ்சம் பிஸ்கெட்டை போடுவாங்க, கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்களா, கொஞ்சம் சுவைக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, கடைசியில் என்ன நடக்கும் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சுவைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா உங்களை எக்காரணத்து கொண்டும் அவங்களுக்கு மேலே வளர விட மாட்டாங்க. நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா அவங்களோட பெரிய கட்சியாக மாறிடுவீங்க, நீங்களும் ஒரு தலைவராகிடுவீங்க. ஸோ அப்படி அந்த இப்போ திருமாவளவன் அவர்கள் பண்ணாங்க இல்லை, லைக் வந்து நீ எம்பின்னா அங்கே இங்கே வராத. காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிற அரசியல் தெரியாத, அரசியல் தற்கூரியான, கீழே அடுத்தடுத்து வரக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, இன்பநிதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் தலைவராகணும்னா பொட்டன்ஷியலான லீடர்ஸ் இங்கே இருக்கக்கூடாது. இவங்க இருந்தால் கீழே இங்கே புதுசாக வரக்கூடிய லைக் அரசியல் தெரியாத இன்பநிதி அவர்களோ உதயநிதி அவர்களால் தலைவராக மாற முடியாது. காரணம் இவங்கெல்லாம் கேள்வி கேட்பான், கீழே இருக்கிறவங்க எல்லாம் தற்கொலையாக இருந்தால் தான் இங்கே இருக்கிற அவங்களுடைய குடும்ப வாரிசுகள் மேலே வர முடியும். ஸோ அப்போ அங்கே உள்ள சட்டசபைக்குள்ளே சீமான்லாம் வந்தாருன்னு வைங்களேன், இந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள், இடும்பாவன் கார்த்தி அவர்கள்லாம் வந்தாங்கன்னு வைங்களேன், கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த கூட்டத்தை எப்போவுமே பைத்தியக்கார கூட்டம், இது ஒரு டம்மி கூட்டம்னு சொல்லி வச்சாதான், மக்கள்கிட்ட இது ஒரு ஜோக்கர் கூட்டம்னு மாற்றினாதான் இந்த கூட்டம் அப்படியே இருக்கும், வளராது, ஓட் பேங்க் உடையுங்கிறத அழகாக பிளான் பண்ணாங்க. டிவிக்கு தற்கொலை கூட்டம்னு சொல்லி, ஸோ அது மூலமாக அவங்க உடஞ்சிருவாங்கங்கிறத எதிர்பார்த்தாங்க.
ஆனால் அது உடையல்ல. கடைசியில் வெறுப்பு அரசியலை கக்கி இருந்த ஓட் பேங்கையும் இன்றைக்கி இழந்துட்டு நிற்கிற இடத்துல தான் சீமான் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ ஒரு மாட்டாக இன்னொரு தலைவர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கும்போது தான் இப்போ புதுசாக விஜய் அவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. நான் எல்லாருக்கிட்டையும் வெளிப்படையாக சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க, விஜய் அவர்களுக்கு வேணால் போடுங்க, என்டிஏ கூட்டணிக்கு வேணால் ஓட்டு போடுங்க. ஆனால் தயவு செஞ்சு நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சில தொகுதிகளில் நல்ல வேட்பாளர்கள் நிற்கிறாங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஆனால் இருந்தாலும் பரவலாக நாம் தமிழரை ஆதரிக்காதீங்க, திமுகவை ஆதரிக்காதீங்க இந்த தேர்தலை பொறுத்த மட்டும். காரணம், இந்த 2 கட்சிகளும் ஒரு கட்சியை பொறுத்த மட்டும் ஒட்டு மொத்தமாக நம்ம தமிழ்நாட்டையே சூறையாடி கொள்ளை அடித்து விற்றுட்டாங்க. இன்னொரு கட்சியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு ஜால்ரா போட்டு இருக்கிற ஓட் பேங்கையும் வெறுப்பு அரசியலை கக்கி அவங்களோட சின்ன ஆசைக்காக ஒட்டு மொத்தமாக உடைச்சிட்டாங்க. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா சிந்திச்சு வாக்களிங்க. என்ன ஒரே விஷயந்தான், இந்த சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நீங்கள் இந்த இவன் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு பயத்தை காட்டுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை. பிஜேபி ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, இல்லை திமுக பண்ணாத ப்ரைவேட்டைசேஷனே கிடையாது. அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, பிபிபின்னு சொல்லிட்டு ஒரு இந்த டேர்மின் அடிப்படையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ராம்கி நிறுவனம். லைக் இந்த தூய்மை பணியாளர்கள் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சுல நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டாங்க தனியாருக்கு. இன்னொரு பிபிபி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக எலக்ட்ரிக் பஸ்ஸஸை விட்றோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்தாங்க. இல்லை 100 பஸ் 150 பஸ் 200 பஸ்ஸுன்னு சொல்லிட்டு இது எல்லாருமே நம்மளோட பஸ்ஸஸே கிடையாது. இது எல்லாரும் தனியார், எல்லாமே ப்ரைவேட்டைஸ்டு. பிஜேபி ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, திமுக பண்ணாத ப்ரைவேட்டைசேஷன் கிடையாது, திமுக பண்ணாத ஊழல்கள் கிடையாது, இந்த ஆட்சியில் நடக்காத கொலைகள் கிடையாது, இந்த ஆட்சியில் நடக்காத கள்ளச்சாராய சம்பவங்கள் கிடையாது, மரணங்கள் கிடையாது. லைக் அப்பேற்பட்ட விஷயங்கள். போன மாதம் பாலத்தை திறக்கிறா, இந்த மாதம் பாலத்தை தண்ணி அடிச்சுட்டு போயிடுது. இதே தானே நார்த் இந்தியாவிலும் நடக்குது, இதே தான் வடக்குலேயும் நடக்குது. அங்கே இருக்க கட்டுமானம் சரியில்லை, வடக்கே எப்படி இருக்கான் அப்படின்னு, இங்கே இருக்கிறவன் அப்படி தான் இருக்கான். என்ன பண்ணுறது? நீங்கள் வாக்களிச்சிங்க, தேர்ந்தெடுத்தீங்க, தற்கூரிகளை தேர்ந்தெடுத்து ஆட்சியாளர்களை உட்கார வச்சிங்க, நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். திருப்பியும் அனுபவிக்கிறதுக்கான சூழலில் தள்ளிடாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துடன் வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.